ஜீரோ பண்ணிடுவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் இந்த ஃபினான்ஷியல் இயர் வேண்டாம் லேப்ஸ் ஆகிடும். இது ஒரு பாலிசியாக தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த பாலிசியை நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். மூணாவதாக வந்து இந்த சிஇஜி அப்ரூவல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 500 கிலோவாட் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் 10 கிலோவாட்டுக்கு மேலே போனால் அந்த அப்ரூவல் வந்து மேண்டேட்டரியாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 200 கிலோவாட் வரைக்கும் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். இந்த 3 கோரிக்கை தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஆமாம் சார். அது என்னன்னா இப்போ சூரிய தகடு வந்து மே 31ஆம் தேதிக்குள்ள ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுற செல்ஸாக இருந்து நம்ம போடுறதா இருந்தால் நம்மளால போட முடியாது ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து. ஸோ அதை வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்னா இப்போ டிசிஆர் பேனல்ஸ் தான் போடணும், இந்தியாவிலே உற்பத்தியான பேனல் தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அது டெட்லைன் ரொம்ப கம்மியாக இருக்குது, 31ஆம் தேதியோட பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்தில் வந்து இவி அப்ரூவலும் வந்து பண்ணணும், இவி பர்சனும் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கமிஷனிங் பண்ணணுன்றாங்க, வெண்டார்ஸும் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கமிஷனிங் பண்ணணும். ஸோ இங்கே 2 பேருக்குமே அது வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஆஸ் அ இவி சேர்மேனாக வந்து அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். இவி மூலமாகவும் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கோம், நம்ம ஃபோரம் மூலமாகவும் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படி பண்ண சொல்கிறாங்க, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? சார் இது பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து சோலாரோட காஸ்ட் இது வந்து நார்மலாக வந்து நீங்கள் ஒரு நான் டிசிஆர் பேனல் சொல்கிறது வந்து கம்மியாக இருக்கும் விலை. டிசிஆர் பேனல் போகும்போது கொஞ்சம் விலை